உங்கள் அனைவரையும் 14ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் விழாவிற்கு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். தயவு செய்து அனைவரும் அவர்கள் இருக்கையில் அமரவும். விழா நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக தொகுத்து வழங்குவதற்கு திருமதி கலா ஞானவளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கண்ணதாசன் வாழ்த்து வழங்க வருமாறு பிரான்ஸ் கண்ணதாசன் கழகத்தின் நிர்வாக தலைவர் திரு ஞானவேலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்புடன் அழைக்கிறேன் சொல்லுங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். அனைவரும் சொன்னாங்க. அனைவரும் ஆமாம். கண்ணதாசன் வாழ்த்து. உலகம் போற்றும் உயர்ந்த மனிதன், அழகிலா காதல் தத்துவம் சொன்னவன், நீங்களா நெஞ்சில் நிலைத்து நிற்பவன், கவியரசு கண்ணதாசன் புகழ் காலத்தை வென்று நிலைத்து நின்று என்றும் வாழ்கவே. நன்றி. வரவேற்புரை வழங்க வருமாறு கண்ணதாசன் கழக அரங்கத்தினர் திரு வெங்கடாச்சலம் சங்கரபாணி அவர்களை சாரங்கபாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவர்களுக்கும் இங்கே கவிஞரகம் நடத்தக்கூடிய வந்திருக்கின்ற பெரிய பெரிய கலைஞர் அவர்களே, கவிஞர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த பிரெஞ்சு கண்ணதாசன் விழாவை சிறப்புற நடத்தும் அன்பு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த பிரெஞ்சு கண்ணதாசன் கழகத்தினை நடத்தும் 18 நபர்களை கொண்டு நடத்துகிறார் என்று சொன்னால் அது நிகழாகாது. இது 14வது கண்ணதாசன் பிறந்த தின விழா. இந்த விழாவிற்கு வருகை தரும் உங்கள் அனைவர்களுக்கும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க என வரவேற்கிறேன். மூத்த ஒரு நிர்வாகி என்ற முறையிலே உங்களை அனைவர்களையும் அன்புகரம் கூறி வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இங்கே பல பட்டிமன்றங்களிலே பல பட்டிமன்றங்களை நான் பார்த்திருக்கிறேன். கவிஞர் பாரதிதாசன் அவர்களை பற்றியும் தலைவர் பார்த்தசாரதி அவர்களையும் பற்றியும் இங்கே வந்து அமர்ந்துள்ள ஒரு பேராசிரியர் அவர்களை பற்றியும் ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். அந்த பட்டிமன்றத்தில் வென்றே இளைஞவேந்தன் அவர்களும் பேசுகிறார், முருகையன் என்பவரும் பேசினார். மிகவும் நன்றாக இருந்தது. உலக பிரசித்தி வாய்ந்த பாரிஸ் மாநகரிலே பேசிய அந்த பட்டிமன்றத்தை பார்த்து நான் வியந்து போனேன். நம்முடைய பேச்சாளர்கள் 164 நாடுகளில் இருக்கிறார்கள். இந்த 164 நாடுகளில் நம்ம தமிழர்கள் பறந்து விரிந்து இருக்கிறார்கள். எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கவிஞர் கண்ணதாசனை பற்றி விரிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தமிழ் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை கேள்விப்படுத்த பொழுது வயதான நான் பெருமைப்படாமல் இருக்க முடியவில்லை. எனவே இங்கே வந்திருக்கிற அனைவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு ஒரு சில எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன். இங்கு இந்த மாலை பொழுதிலே பிரெஞ்சு கண்ணதாசனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
கவிதை உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த கண்ணதாசன் அவர்கள் சினிமா பாடல் வந்த பிறகு பிரசித்தி பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள் பாடாத பாடே கிடையாது. இந்த கவிதைக்கு பற்றி பேச வந்துள்ளவர்கள் கண்ணதாசனை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் கண்ணதாசனை பற்றி பேச வேண்டுமென்றால் எனக்கே நேரம் போதாது. அந்த அளவுக்கு கண்ணதாசன் மக்களிடத்திலே பரவியிருக்கிறார். பாமர மக்களுக்கும் புரியும்படியான பல தத்துவத்தை எழுதியிருக்கிறார். அவர் பக்தி பாடல் பாடியிருக்கிறார், சோக பாடல் பாடியிருக்கிறார், காதல் பாட்டினை பாடியிருக்கிறார், தத்துவ பாடலை போன்ற பாடலை இயற்றியுள்ளார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கையை வர வைத்த அந்த புலவர் கவிஞர் கண்ணதாசனை பற்றி பெருமைப்படாமல் இருக்க முடியாது. இங்கே மருத்துவர் ஐயா உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே வந்த கண்ணதாசனை பற்றி ஒரு விழா அவர் வருடம் 14 வருடம் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் கண்ணதாசன் 20ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர். 20ஆம் நூற்றாண்டிலே இணையில்லா கவிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும்தான் பாடினார், நான் தமிழ் இருக்கும் வரை என்னுடைய மரணம் நிகழ்வதில்லை என்று பாடினார். கண்ணதாசன் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே பிறந்திருந்தாலும் அவர் தமிழகத்திலே பிறந்ததினாலே என்னவோ அவருக்கு இந்த ஆஸ்கார் விருது கிடைக்கவில்லை. அவர் ஒரு கால் வெளிநாட்டிலே பிறந்திருந்தால் அந்த ஆஸ்கார் விருது கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் கண்ணதாசன் அதிகம் படிக்கவில்லை. யாப்பிலக்கணம் என்று சொல்வார்களே, அந்த யாப்பிலக்கணம் கூட அவருக்கு தெரியாது. யாப்பிலக்கணம் படித்தவர்கள்தான் கவிதை படிவார்கள், அந்த யாப்பிலக்கணம் கூட புரியாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற கவிஞர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் பேசிய பேச்சை பார்த்து வியந்து போனேன். நான் 21 வயது சிறுவனாக இருந்த பொழுது திருச்சி மகாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த திருச்சி மகாநாட்டிலே கவியரசர் கண்ணதாசன் வந்திருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த மகாநாடு என்பது அந்த திருச்சி மகாநாட்டினுடைய எம்பியினுடைய மணி விழா. அந்த மணி விழாவுக்கு நானும் சென்றிருந்தேன். கலைஞரும் அந்த மணி விழாவுக்கு வந்திருந்தார். கலைஞரும் வந்திருந்தார், கவிஞரும் வந்திருந்தார். அவருடைய பேச்சை கேட்டு நான் வியந்து கொண்டேன். நம்முடைய முதியோர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் விரிவாக சொல்லாததுக்கு காரணம் என்றால் அது எல்லாம் எனக்கு புரியவில்லை. அவர்கள் எழுதிய கவிதை இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு எவ்வளவோ கவிதைகள் பாடியிருக்கிறார்கள். அந்த கவிதைகளிலே எனக்கு ஈர்ப்பு இல்லை. இருந்தாலும் சினிமா கவிதை எழுதுகிற பாடல்தான் எனக்கு இருக்கிறது. 1330 பாக்களிலே பாடியுள்ளார் வள்ளுவனார், பாரதியார். பாரதிதாசனை பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவருடன் உலாவி இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பாரதிதாசன் இந்த பாரதிதாசன் இல்லை. பாரதிதாசன் பாண்டிச்சேரியிலே பிறந்து அரசியலை ஈடுபட்டு அரசியலே அவர் இருக்கும் பொழுது அவருடன் உரையாடின ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது. பாரதியாரை பற்றி நான் பார்க்கவில்லை, அவருடன் பேசியது இல்லை. பாரதிதாசனுடன் பேசியிருக்கிறேன். பாரதியார் ஒரு பாடலை பாடுகிறார். ஏன் இந்த விழாவிலே அந்த பாடலை பாடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனியாவதை நான் காணும் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. கம்பராமாயணம் இந்த மனிதர்களுக்கு பல உண்மைகளை சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட புலமை பெற்றவர்கள் எல்லாம் பாடியது எனக்கு புரியவில்லை, அதனாலே அதில் ஈர்க்கவில்லை. தமிழ் இருக்கும் வரை
இந்த இருக்கும் வரை மரணம் கிடையாது என்று தீர்க்கதரிசியாக கூறியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். 1200 மில்லிமீட்டர் பெத்திடன் ஊசியை போட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை கழித்து விட்டுவேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். 1200 மில்லிகிராம் என்று சொன்னால் அந்த ஊசியை அவர் போட்டுக்கொண்டு அவர் ஷிகாகோ நகரத்திலே சாவும் தருவாயிலே 3 மாதத்துக்கு முன்பு அத்தனை கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டார் என்று கேள்விப்படும்போது என்னுடைய உள்ளம் புல்லரிக்கிறது, பூரிப்படைந்தேன். தமிழ் இந்த உலகிலே இருக்கும் வரை மரணம் கிடையாது என்று பாரதிதாசன் உறுதியாக கூறினார். அப்படி பேசிய அவர் மரணம் மட்டும்தான் நமக்கு பொதுவானது. மரணம் இன்று எனக்கு நிகழலாம், உங்களுக்கு நிகழலாம், யாருக்கு ஒன்றும் நிகழலாம். இந்த நாட்டிலே மரணம் மட்டும்தான் எல்லோருக்கும் பொதுவானது. அதை யாரும் அறிவார். சென்ற இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த எனது நண்பர் அண்ணன் வைத்திலிங்கம் இன்று நம்மோடு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் மறந்துவிட்டார். அப்படிப்பட்ட அன்னாருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் நாம் நம்மளுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்வதோடும் கண்ணதாசன் அவர்கள் 9000 பாடல்களை பாடியிருக்கிறார். சினிமாவுக்காக 5000 பாடியிருக்கிறார். 5000 பாடல்களை. அதிலே முக்கியமான பாடல் ஒன்று எண்ட் ஆஃப் லைஃப் என்பார்கள் ஆங்கிலத்திலே, ஃபேந்தே வி என்பார்கள் பிரெஞ்சு மொழியிலே, வாழ்வின் விளைவிலே என்பார்கள் தமிழிலே. அந்த அடிப்படையிலே பாத காணிக்கை என்ற படத்திலே அவர் பாடிய மரணத்தை பற்றி பாடியிருக்கிறார். அந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் தேர்ந்தெடுத்து இந்த கண்ணதாசனுடைய தலைவரிடம் சொல்லும்போது, ஏன் காதலை பற்றி நீங்கள் பாடக்கூடாதா என்று சொன்னார். ஏனென்றால் எனது வயது 79. இந்த 79 எண்ட் ஆஃப் லைஃப் என்ற நிலையில் தான் இருக்கிறேன். அதனால் என்ன, அவர் பாடிய பத்தை கருத்தினை உங்களிடம் கூடி விடைபடுகிறேன். ஆழிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தைகள் என்ன, திறந்தோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. அவருடைய தத்துவத்தை எந்த அளவுக்கு இருக்கிறார். வீடு வரை நம்முடைய சமுதாயத்திலே ஒரு முறை இருக்கிறது, இங்கு இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடு வரை ஆட்டம், ஆயிரத்தில் ஆட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரி வருமா என்று அவர் பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி என்று பாடியிருக்கிறார். தொட்டிலுக்கு அன்னை என்று பாடிய அவர் பாட்டு நம்முடைய மனதிலே இருக்கிறது. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பால், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பால், விட்டுவிடும் ஆவை பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தின் நெருப்பு என்று அவர் பாடிய பாட்டினை உங்களுக்கு மத்தியிலே வைத்து அன்புசால் நெஞ்சங்கள் வருக வருக என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்கள் மிக நிறைய செய்திகளை சொன்னார்கள். இப்பொழுது செல்வம் திரு விக்ரம் பொன்னுசாமி அவர்களின் பரதநாட்டியம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தசரதன் ஐயா அவர்கள் தலைமையிலே நிகழ்ச்சி தொடங்கும். ஒரு சிறிய நடன நிகழ்ச்சிக்கு பிறகு உடனடியாக நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். திரு செல்வன் விக்ரம் பொன்னுசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டது
நன்றி விக்ரம் அவர்களே. விக்ரமை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சுயம்பு, அவராக கற்றுக்கிட்டாரு. அடுத்தது ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன நடனம். ஆமாம், சினேகா பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக நடனத்திற்கு மேடைக்கு வந்திருக்கிறார்கள். நல்லா உடுத்திட்டு வந்துட்டாங்க. அது கலையெழுத்துக்குள்ளார ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சிறிய பாட்டுக்கு நடனம் ஆடுவார்கள். உன் பேர் என்னம்மா? சினேகா பழனிசாமி. ஓகே,
இந்த சினேகா பழனிசாமி உற்சாகப்படுத்தி ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்து என்ன முதல் மேடைக்கு வந்திருக்காங்க. ஓகே, மியூசிக் ப்ளீஸ். பதினான்காம் ஆண்டு கண்ணதாசன் விழாவை தலைமை ஏற்று நடத்தி தருமாறு பேராசிரியர் ப. தசரதன் தலைவர் பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம். முன்னிலை வகிக்குமாறு திரு தனிகா சமரசம் பொருளாளர் பிரான்ஸ் கம்பன் கழகம் அவர்களை அழைக்கிறோம். தொடக்க உரை வழங்குமாறு திரு லிங்கம் மாமல்லன் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்குமாறு திரு தலிஞ்சன் முருகையா அவர்களை அழைக்கிறோம்.
ஐயா தலைவர்கள் அனுமதியுடன் திரு பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களையும் திருமதி ஆதிலட்சுமி அவர்களையும் இது உங்களுடைய நிகழ்ச்சியையே நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டுகிறேன். ஏனென்றால் உங்கள் திருமணத்துக்கு போகும் என்று சொல்வதால் அவங்களை உடனடியாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். தொந்தரவுக்கும் மன்னிக்கவும். இனிமேல் மேடையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். திருமதி ஆதிலட்சுமி வேணுகோபால் திரு பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அவையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கவிஞர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். அவையில் அமர்ந்திருக்கும் பிரான்சு கம்பன் கழகத்தின் பொருளாளர் திருமிகு தனிகா செல்வம் சமரசம் அவர்களுக்கும், பேராசிரியர் தலிஞ்சன் முருகையா அவர்களுக்கும், மாமல்லன் அவர்களுக்கும், கவிஞர் பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களுக்கும் மீண்டும் மாலை வணக்கங்களை கூறி இவ்விழா தலைமை ஏற்று நடத்தி தருமாறு பிரான்சு கண்ணதாசன் கழக நிறுவன தலைவர் திரு சிவபிரகாசம் அவர்களுக்கும் சங்க கழக பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த கண்ணதாசன் பிறந்த நாள் விழா தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வருடா வருடம் இதே நகரத்தில் மிக சிறப்பாக அவர் சிவபிரகாசம் கொண்டாடி வருகின்றார். இந்த விழா சிறப்பாக நடக்க பிரான்சு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எனது வாழ்த்துக்களை கூறி, கண்ணதாசனை பற்றி அவர் திரு சாரங்கபாணி கூறினார்கள், இன்னும் பலர் கூறுவார்கள். எனவே கண்ணதாசன் கவி சக்கரவர்த்தி என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் சினிமா பாடல்கள் ஒன்றி எழுதவில்லை. அந்த பாடல்களில் பல தத்துவ ரீதிகளையும் தத்துவ கருத்துக்களையும் பாமர மக்களுக்கு புரியும் அளவுக்கு மிக சிறப்பாக எழுதி சென்ற நூற்றாண்டில் தமிழ் மக்களை மகிழ்வித்தார். அவரது ஞாபகார்த்தமாக தொடர்ந்து விழா எடுப்பதை மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த விழா சிறக்க நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இங்கே முன்னிலை வைக்கும் திரு தனிகா சமரசம் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு வேண்டுகிறேன். கண்ணதாசன் தலைவர் சிவபிரகாசம் அவர்களுக்கும், இங்கு தலைமை தாங்கும் தமிழ் சங்க தலைவர் தசரதன் அவர்களுக்கும் மற்றும் லிங்கம் தலிஞ்சன் முருகையன், பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களுக்கும், என்னுடைய கம்பன் உறவுகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கண்ணதாசன் கழகம் 14ஆம் ஆண்டை கொண்டாடுகிறது. நான் முதலில் இந்த அரங்கத்தில் வந்தவுடன் நான் சிறிது பயந்து விட்டேன். ஏனென்றால் 14 பேர்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது அரங்கம் நிறைந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் சிவபிரகாசம் அவர்கள் கடும் உழைப்புடன் இந்த விழாவை நடத்துகிறார். அந்த நேரத்தில் கூட்டம் இல்லை என்றால் எல்லோருக்கும் மனது சிறிது வருத்தமாகத்தான் இருக்கும். ஒன்று. இரண்டாவது அரங்கம் என்று இந்த அரங்கம் என்று கூறும் சமயத்தில் அரங்கம் கிடைப்பது மிக மிக சிரமமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும். அதே நேரத்தில் சில நேரத்தில் 2 கழகங்களுக்கு ஒரே நாளில் அரங்கம் கிடைக்கும். அப்பொழுது 2 கழகங்கள் ஒரே நாளில் விழாவை நடத்துகிறார்கள். அதுவும் சிரமம்தான். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. வீல்பேந்த் அருகில் வடநாட்டு இந்தியர்கள் ஒரு 22,000 சதுர அடியில் ஒரு இடத்தை வாங்க உள்ளார்கள். அப்பொழுது பெரிய அரங்கமும் அதே நேரத்தில் ஒரு கோயிலும் கட்ட உள்ளார்கள். அப்பொழுது நமது விழாக்கள் நடக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்திய கல்ச்சரல் மையம் இப்பொழுது வருகிறது என்று புலி வருது என்று வருகிறது என்று இந்திய தூதரகம் சொல்கிறது. நானும் தசரதன் அவர்களும் பல தடவை கேட்டுவிட்டோம்.
இதே பதிலை தான் சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நிரலை பார்க்கும் பொழுது இன்று சிறிது வித்தியாசமாகவே உள்ளது. சிவபிரகாசன் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் மக்களை கூட்டுவதற்கு டிவி முன்னே, அதாவது தொலைக்காட்சி முன்னே பார்ப்பார் எந்தெந்த நிகழ்ச்சி செய்தால் மக்கள் அதிகமாக வருவார்கள் என்று. அப்பொழுதுதான் மானாட்டம், மயிலாட்டம், இந்த நீனா நானா இந்த நிகழ்ச்சிகளை தொடங்குவார். ஆனால் இந்த தடவை எதுவும் இல்லை. ஒரு வருடமாக அவர் டிவியை பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இப்பொழுது இந்த இன்றைய நிகழ்ச்சியில் கவியரங்கமும் கருத்து ஆய்வரங்கமும் நடக்க உள்ளது. இதில் சிறந்த பேச்சாளர்களும் சிறந்த கவிஞர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவித்து அதே நேரத்தில் இறுதி வரை இருந்து பாராட்டி ரசித்து செல்ல வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். திரு சமரசம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இங்குள்ள சொர்போன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இனால்கோவில் பேராசிரியராக பணியாற்றும் திரு கவிஞன் முருகையா அவர்களை சில வாழ்த்து கூறுமாறு வேண்டுகிறேன். அன்பார்ந்த தமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மேடையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மற்றும் பேசி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 2 இலக்கிய விழாக்களை நான் பார்க்கின்றேன். ஒன்று, கம்பன் கழகத்தினுடைய அனைத்து இலக்கிய விழாவில் சேர்ந்த அனைத்து அங்கத்தினர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நான் கண்ணதாசனை இலக்கியத்திலிருந்து பிரித்து பார்ப்பதில்லை. கண்ணதாசன் நவீன இலக்கியத்தினுடைய ஒரு நவீன இலக்கியவாதி. அவர் ஏன்னா இலக்கியங்கள் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய படித்தவர்கள் இல்லை, படிப்பு வசதி இல்லாத இருந்த காலத்தில் இலக்கியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முற்பட்டவர் ஒரு நவீன இலக்கியவாதி தான் கண்ணதாசன். நான் சினிமா பாடல் மூலமாகத்தான் அவை கொண்டு செல்லப்பட்டது. அவைகள் இலக்கிய வடிவத்தை மிக எளிதாக கொண்டு சென்ற மாமனிதர் கண்ணதாசன் என்பதை என் மனதிலே எப்போதும் நான் நிலைத்திருக்கின்றேன். ஆகையினால் இந்த கண்ணதாசன் கழகம் இன்று ஒரு இலக்கிய கூட்டம்தான். இதில் மிக குறைந்த அளவே வந்திருக்கின்றார்கள் என்றாலும் இவர்கள் அனைவருமே இலக்கியவாதிகள் தான். ஆகையினால் 2 இலக்கிய கழகங்கள், பிரான்ஸ் நாட்டின் 2 இலக்கிய கழகங்கள் இணைந்து நடத்தி செல்வதாகவே நான் இதை கருதுகின்றேன். ஆகையினால் கண்ணதாசன் என்பது எத்தனையோ நவீன இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் கூட கண்ணதாசன் அந்த இலக்கியங்கள்லாம் புத்தகத்தின் வடிவோடு அப்படியே நின்று விட்டது. ஆனால் நம் கண்ணதாசன் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாடல் கூட இன்றைய இளைஞர்கள் கூட தங் மனதிலே தன் உதடுகளிலே அதை உச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர் ஒரு வாழும் இலக்கியவாதி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் கவிஞன் முருகையா அவர்களுக்கு நன்றி. அடுத்து கவிஞர் மாமல்லன், கவிஞர் பாடுங்க, அது பற்றினா அவர்கள் சில வார்த்தைகள் கூறுமாறு வேண்டுகிறேன். பாரிஸ் மோ நகரத்தின் கண்ணதாசன் கழகத்தின் 14வது ஆண்டு விழா மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றது. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கம். கண்ணதாசனை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு கடல், ஒரு கைப்பிடியில் அடக்க முடியாது. கவியரசரை ஒரு வரியில் நான் நிறைய முறை ரசித்திருக்கிறேன். அவர் எந்த நிலையிலும் மறைவதில்லை. நான் எல்லாருடனும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு பாடல் வரியை, இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வரி, அதனால தான் நான் சொல்லவில்லை, அதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு மரணமும் இல்லை, எந்த நிலையிலும் மறைவும் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் பாடல் வரிகளை பலமுறை இங்கே பேசி பேசி அது நிறைய பேருக்கு போர் அடித்து போச்சு, அதனால தான் அந்த பாடல் வரியை சொல்லவில்லை. முக்கியமாக கண்ணதாசன், அவரை பற்றி ஒரு வரி சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது கம்பனிலிருந்து
பல ஞானிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு கண்ணதாசன் வந்தார். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் கண்ணதாசனை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சிவபிரகாசமுடைய தொண்டு தமிழ் தொண்டு. அந்த தமிழ் தொண்டுக்கு கண்ணதாசனின் விழா மிக சீரும் சிறப்புமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தயவு கூர்ந்து அவையில் அமர்ந்திருக்கும் தமிழ் நண்பர்கள் பேசாது இருந்து இங்கு மேடையில் அமர பேசுபவர்களை கேட்க வேண்டுகிறேன். ஏன்னா இங்கே பேசும்போது எக்கோ வேற வருது, பின்னால் வேற பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து கவிஞர் பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களை பேசுமாறு வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நிகழ்ச்சியினை அருமையாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் தசரதன், பிரான்ஸ் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர், திரு தணிகா சமரசம் பொருளாளர் கம்பன் கழகம், அருமை நண்பர் தலிஞ்சன், மல்லன் மற்றும் மிகப்பெரிய கவி சுவையை அளிக்க காத்திருக்கின்ற அருமை நண்பர் பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் வந்திருக்கின்ற அணியினருக்கும் அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே இந்த சனிக்கிழமையில இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கிறது லேடி, அதுவும் பெண்கள் வந்துருக்கிறத பார்க்கும்போது, சென்ற வாரம் நான் புதிய தலைமுறையில் ஒரு செய்தி பார்த்தேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கிட்ட கேட்குறாங்க, டிவியில் உனக்கு பிடிச்சது எதுமான்னு. பப்ளிசிட்டின்னு. ஏமான்னு. அப்போ தான் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு. சீரியல் பார்த்துன்னு இருப்பாங்க, அது பப்ளிசிட்டி வரும்போது தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க, அதான் எனக்கு பிடிக்கணும். அப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் எப்பயுமே சாப்பிடும்போது மொல்லமாக சாப்பிடுவேன்னு. ஏன்னா அந்த 10 நிமிஷம் அந்த சீரியல் முடிஞ்சு அடுத்த இலை வேறு வரும்போது தான் எங்கள் மனைவி எனக்கு ரசமோ குழம்போ ஊற்றுவாங்க, அதனால் நான் மொல்லமாக சாப்பிடுவேன்னு. அப்படி இருக்கிற இந்த நிலையிலும் நீங்கள் அந்த டிவி சீரியலாம் மறந்துட்டு மோவுக்கு இந்த விழாவுக்காக வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்களை அழைத்து வந்திருக்கின்ற கணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக நடனமாடிய ஜூலியன் விக்ரமார்களுக்கும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை கொடுக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. அந்த வெப்பத்தால் தான் உலக நாடுகள், குறிப்பாக ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கின்ற மக்களில் பெரும்பாலோர் நோய் நொடியின்றி வாழ்கின்றனர். பிரான்ஸ் நாட்டிலே அந்த வெப்பம் குறைவு. இங்கு இருக்கின்ற பழங்களுக்கு கூட வெப்பம் வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்து இரவிலே அந்த சுடுநீரை அந்த மரங்களின் மேல் ஊற்றுகின்றனர். அந்த அளவுக்கு சூரியன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. அதேபோல் காற்று அனைவரையும் சுவாசிக்க வைப்பது, உயிர் கொடுத்து வருவது. தீயினுடைய தன்மை எப்பொழுதுமே மேல் நோக்கித்தான் எரியும். ஆனால் நீரின் தன்மை எப்போதும் கீழ் இறங்கித்தான் வரும். இதை எல்லாத்தையும் விட குளிர்ச்சியையும் அன்பையும் தருவது நிலா. அந்த நிலா தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்கு எடுத்துக்கொண்டார் பித்தன் என்று ஒரு பெயர் அவருக்கு. பிறைசூடிய பெருமானே அருளானனே எத்தால மறக்காமல் நினைக்கின்றேன் மனத்துள்ளே என்று. அப்படிப்பட்ட சிவனே, உலகத்தை ஆள்கின்ற காக்கின்ற சிவனே தன்னுடைய தலைக்கு மேல் வைத்திருந்தார் அந்த நிலவை. அந்த நிலவை எனக்கு தலைப்பாக கொடுத்த ஐயா சிவபிரகாசம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாதது நிலா. வாழ்க்கையின் ஆரம்பமே வயது வந்தவர்களுக்கு தென்னிலவு, அதாவது ஹனிமூன். அந்த ஆரம்பமே தென்னிலவு என்று சொல்வார்கள். அதன் பின்னர் பிள்ளைகள். நம் பிள்ளைகளை, என்னுடைய தாயாராகட்டும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்காகட்டும் நாங்கள் நிலாவை காட்டி சோறு விட்டுகின்றோம். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்ற பாடல் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்படி இளம் பிராயத்திலேயே நம் மனதில் பதிந்தது நிலா. எட்டாத உயரத்தில் இருந்த நிலவை கூட கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் சொல்லுகிறார், நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்று சாந்தி நிலையத்திலே ஒரு பாடல் எழுதியிருப்பார்.
அந்த பாடலை உண்மையாக்கி காட்டினார் ஆம்ஸ்ட்ராங். அமெரிக்காவில் விண்வெளிக்கு சென்று முதன்முதலாக நிலவை தொட்டுவிட்டு வந்தார். எதிர்காலத்தில் வரப்போகின்றதை முன்கூட்டியே அறிந்து ஒத்துவித்த தத்துவ கவிஞன் கண்ணதாசன். முன்பெல்லாம் நிலாச்சோறு என்று ஊரிலே கூடுவார்கள். நான் திருச்சியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது காவேரி கரையிலே கல்லணையில் அடிக்கடி செல்லும் போது அந்த நிலாச்சோறு என்று ஒரு கிராமமாக மாட்டு வண்டியிலே வந்து ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு நிலாச்சோறு உண்ணுவார்கள். ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. அந்த நிலாச்சோறு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இது எதற்கு கூறுகிறேன் என்றால், நிலா என்பது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இணைந்தது. காதலர்கள் இணையும் தருவாயில் முக்கியமாக இருப்பது நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வருவதும் அதே நிலா என்பது. காதலர்கள் பிரிவா, அதற்கும் பாடல் நிலாதான். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடியதை கேட்டாயே, துள்ளி வரும் வெண்ணிலவே நீதான் தூது செல்ல போவாயோ. இது வாளியின் வரிகள். சோகத்தை பிழியும் பொழுது பூ உறங்குது, பொழுது உறங்குது, நிலா உறங்குது, நான் உறங்கவில்லையே என்று. அதே மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர் ஒரு அருமையான வரியை சொல்லியிருப்பார். முதல் மரியாதை படத்திலே அந்த நிலாவை பார்க்கும் போது காதலன் கேட்பான், அந்த நிலாவை பிடித்துக் கொடு என்று. அதற்கு முன்னதாக கவிஞர் வைரமுத்து ஒரு வரி சொல்லுவார், தண்ணீரை கூட வலையில் பிடிக்க முடியும், எப்படி தெரியுமா? அது பனிக்கட்டியாய் மாறினால். அப்பொழுது அவர் அந்த வரியை வைத்து தான் அவர் எழுதியிருப்பார். அந்த நிலாவை காதலி கேட்கும் போது அதனுடைய பிம்பம் தண்ணியிலே தெரியும். நீ நிலா கேட்டாயே, இதோ இந்த நிலா தண்ணியிலே இருக்கிறது, நீ எடுத்துக்கொள் என்று. அந்த நிலாவைத்தான் கையிலே பிடிச்சேன் என் ராஜாவுக்காக என்ற அந்த வரிகளை கூறியிருப்பார் வைரமுத்து அவர்கள். மொட்டை மாடியில் நின்று கொண்டு சுகமான நிதமான இதமான தென்றல் வீசும் பொழுது நிலாவை ரசித்து பார்த்தால் அது போன்ற ஒரு சுகம் எப்பொழுதுமே கிடையாது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சு சாயுது, காமன் விடும் பானம். வாளியின் வரிகள் பார்த்தீங்களா? ஒன்றில் அதே மாதிரி தான். அதே போல் கவிஞர் கண்ணதாசன் வான் நிலா நிலா என்று ஒரு பாடல் முழுக்க நிலாவை பற்றியே எழுதியிருப்பார். பெண்ணுக்கு உதாரணமா ஆடை கட்டி வந்த நிலவோ எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருக்கிறது. இதை விட கவிஞர்களின் பார்வையில் இருந்தது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நிலா காய்கிறது, சமீபத்தில் பாடினார்கள் இப்போ இந்த அரங்கத்திலே, நிலா காய்கிறது நேரம் போகிறது என்று. எல்லா இடத்திலுமே நிலா என்பது மனித வாழ்க்கையிலே அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நிறைவாக ஒன்றை கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். இத்தாலி நாட்டு மன்னன் ஒருவன் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நிலாவுக்கு செல்ல வேண்டும் ஆசைப்பட்டான். அப்பொழுது ஒரு விஞ்ஞானி ஒருவன் தவறு செய்ததுக்கு அவனை சிறையில் அடைத்திருந்தார்கள். நிலாவுக்கு போவதற்கு நீ ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கூட அவன் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி. அவன் சொன்னான், மன்னா நான் உங்கள் குதிரையுடன் ஏற்றிக்கொண்டு நிலாவுக்கு செல்கின்றேன், எனக்கு 3 ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள் என்று. அப்பொழுது சரி மன்னனும் சொன்னான், நான் தேவையானவர்களாம் கேட்பேன், நீங்கள் கொடுக்க வேண்டும், உங்களை அழைத்து கொண்டு நிலாவுக்கு பறந்து செல்கிறேன் என்று. மறுபடியும் சிறைக்கிலிருந்து அவனை விடுதலை பண்ணி விட்டார்கள். அப்பொழுது அவன் நண்பன் கேட்டான், என்னடா பைத்தியக்கார, நிலாவுக்கு எப்படி நீ குதிரையில் போவ, மன்னர் எப்படி என்ன பண்ணுவாரோ உன்னை சிரச்சேதம் பண்ணிவிடுவாருன்றது. மன்னர் ஒரு வருஷத்தில் இறந்தாலும் இறந்துடலாம், இல்லை குதிரை நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் இறந்துடலாம், இல்லை எனக்கே ஒன்று ஆனாலும் ஆகும். ஆனால் இந்த 3 வருஷம் நான் நல்லா இருந்துட்டு போகிறேனே, அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னான் நானா. அது மாதிரி ஐரோப்பிய காலத்தில் நிலா பற்றிய கதைகள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த சிவபிரகாசோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சிடலாம். அவங்க ஆதிலட்சுமி பேசு. மேடையில் சிறப்பாக பேசிய அனைவருக்கும் பிரான்ஸ் கண்ணதாசன் கழக சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் மீண்டும் நன்றி கூறி இத்துடன் இந்நிகழ்ச்சி முடிவடைகின்றது. அடுத்து கவியரங்கம் உங்களை காத்திருக்கின்றது. பாட்டரசர் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அதற்கு தலைமையேற்கிறார். மற்றும் பல கவிஞர்களும் பாவலர்களும் அதில் பங்கேற்கிறார்கள். அதற்கடுத்து ஏழிசை கருத்து ஆய்வரங்கம் இருக்கின்றது. காதுக்கு இனிமையாக நடக்கவிருக்கும் என்று வாழ்த்தி இத்துடன் இப்பகுதி முடிவடைந்தது என்று கூறி நன்றி கூறி வணக்கம்.
ஐயா அனைவருக்கும் மிக சுருக்கமாக அருமையாக உரையை நிகழ்த்திய அனைவருக்கும் பிரான்ஸ் தமிழ் கண்ணதாசன் கழகத்தினுடைய அங்கத்தினர் சார்பிலே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு பெரிய நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக கைத்தறி ஆடை அணிவிக்கப்படும். தயவு செய்து பொன்னாடை அல்ல, நம்ம எப்பவுமே கைத்தறி ஆடை தான் நம்ம அணிவிக்கிறது. எனக்கு ஒரு சில கைத்தறி ஆடை சொன்னதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி நான் சொல்லி கேட்டிங்கன்னா, சில பெண்கள் சொன்னாங்க, அண்ணா எல்லா விழாவிலையும் எப்படியோ துண்டு போத்துறாங்க, பெரிய பெரிய ஜிகின்னு போடுறாங்க, ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பயன்படலை. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு தலை கட்டுறதுக்கு நீங்கள் போகிற துண்டு தானே பயன்படுத்துன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே விலை குறைவாக இருந்தாலும் உபயோகப்படக்கூடிய கைத்தறி ஆடையை பொன்னு ஆடையாக ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா திரு தசரதன் அவர்களுக்கு, பிரான்ஸ் தமிழ் சங்க தலைவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவிக்கும்படி ஐயா தயவுசெய்து முன்ன வந்துருங்க, அதான் வீடு இருக்கும். அணிவிக்கிறதுக்கு கண்ணதாசன் கழகத்தின் நிர்வாக தலைவர் திரு ஞானவேலன் அவர்களை அழைக்கிறேன். ஐயா திரு தனிகா சமரசம் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணித்து கௌரவிப்பதற்காக கண்ணதாசன் கழகத்தின் அங்கத்தினர் பப்ளிக் செக்ரட்டரி அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஐயா தலிஞ்சன் முருகன் அவர்களுக்கு கண்ணதாசன் கழகத்தின் பொருளாளர் திரு குமாரராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா திரு லிங்கம் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிப்பதற்கு திரு வசந்த் ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நிலா என்ற ஒரு தலைப்பு கொடுத்தேன். அவர் நிலா என்ற தலைப்பை கிலுகிலுப்புடன் ஹனிமூனிலிருந்து ஆரம்பித்தார். அதிலிருந்தே அவரை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் இன்றும் இளமையானவர். எனவே அவருக்கு நானே என்னுடைய கைத்தறி ஆடையை அணிவித்து கௌரவிக்க விரும்புகிறேன். ஐயா வாருங்கள். ஹனிமூனை பற்றி பேசிட்டீங்க, உங்களுக்கு நானே பண்ண போகிறேன். வாழ்க்கையில் அது முக்கியமானது இல்லை.